அவனுக்கு ஆயுசு கெட்டிப்பா. இந்த மாதிரி ஒரு வாக்கியத்தை வந்து நம்ம அனைவரும் வந்து நம்மளுடைய லைஃப்பில் வந்து கடந்து வந்திருப்போம் இல்லைங்களா? நிறைய பேருக்கு இது தெரியும். இதை வந்து எதை வந்து பேஸ் பண்ணி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்திருக்கும். அந்த நிகழ்வுலேருந்து அவங்க வந்து பன்முறையில் வந்து அவங்க மீண்டு வெளியே வந்திருப்பாங்க. மறுபடியும் வெற்றிகரமாக வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து தொடர்ந்துருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு ஸ்டோரியை தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரி ஒரு நல்ல ஸ்டோரி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. அதனால் நீங்கள் மறந்துடாமல் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இதை காட்டிலையும் இன்னும் ஒரு முக்கியமான விஷயமும் நான் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து வீடியோவை பார்த்துட்டு போகிறீங்க. அட்லீஸ்ட் வந்து ஒரு கமெண்ட்டை போட்டிங்கன்னா நான் வந்து எங்கே தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும்ன்றத உங்கள்கிட்டையும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இது இருக்கட்டும். இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி வந்து தி அன்சிங்கபிள் கேர்ள் அப்படின்ற ஒரு டைட்டில். இந்த டைட்டிலில் உள்ள ஒரு பெண்மணியுடைய உண்மையான கதையை பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த கதையுடைய ஆரம்பம் வந்து 1887 வந்து நடக்குது. 1887 அர்ஜென்டினாவில் ஒரு ஐரிஷ் ஃபேமிலி வந்து உள்ள வந்து குடி புகுந்து வர்றாங்க. ஸோ இந்த ஃபேமிலிக்கு பிறக்கக்கூடிய ஒரு பொண்ணு தான் இந்த கதையுடைய கதாநாயகி. அவங்க பேர் வயலட் கான்ஸ்டன்ஸ் ஜெசோப். ஸோ இந்த பெண் வந்து அவங்க நிறைய விஷயங்களில் ஒரு சைல்டு வந்து அந்த காலகட்டங்களில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அந்த லைஃப்பில் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ஆஸ் யூஷுவல் ஒரு சைல்டுக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. இந்த பொண்ணு வந்து தன்னுடைய படிப்பையும் வந்து பார்த்துக்கிட்டு, அதாவது வீட்டிலே படிக்கிறாங்க, படிச்சுட்டு அப்படியே வளர்கிறாங்க. வளர்ந்து வர்ற அந்த ஸ்டேஜில் அவங்களுடைய அப்பா வந்து இறந்துடுறாங்க. ஸோ அப்பா இறந்ததுனால இவங்க அம்மாவும் பொண்ணும் தன்னுடைய சொந்த தாய்நாடு, அதாவது இங்கிலாந்துக்குள்ளே வந்துடுறாங்க. ஸோ இங்கிலாந்துக்குள்ளே வந்து அவங்களுடைய படிப்பையும் வந்து அவங்க பார்க்குறாங்க, கண்டினியூ பண்ணுறாங்க. அவங்க அம்மா வந்து அவங்களுடைய வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த காலகட்டங்களில் இப்போ நம்ம வந்து 1908 அந்த வாக்கில் நம்ம வந்துடுறோம். அந்த காலகட்டங்களில் இங்கிலாண்டில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான, அதாவது ஒரு பிரபலமான ஒரு ஜாப். பொதுவாக வந்து ஒவ்வொரு டைம் லைனில் ஒரு ஜாப் வந்து ரொம்ப பிரபலமாக இருக்குது. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஐடி, டாக்டர், இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் இல்லையா. அந்த காலகட்டங்களில் இப்படி ஒரு ஜாப் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அதாவது கப்பலில் பணிப்பெண் வேலை. இது வந்து ஃபீமேல்ஸுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஜாபாக இருந்துச்சு. ரொம்ப பயங்கரமான ஸ்கோப் உள்ள ஒரு ஜாபாக வந்து இருந்த டைமில் இந்த வயலட் ஜெசோப்புக்கு வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே அவங்க ஒரு வாய்ப்பு கிடைச்சோன்னே அவங்க உள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. என்ட்ரி ஆகிட்டு தொடர்ச்சியாக அவங்க வந்து நிறைய கப்பலில் வந்து பணிபுரியக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிது. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு கெயின் ஆகிட்டே வர்றப்போ எல்லாருக்குமே ஒரு பிரேக் கிடைக்கும் இல்லையா. அப்படி ஒரு பிரேக் அவங்களுக்கும் வந்து 1911 வந்து கிடைக்கிது. எப்படி கிடைக்கிது அப்படின்னா, அந்த டைமில் க்ரூஸ் லைனர் ஷிப்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய க்ரூஸ் லைனர் ஷிப்ஸ் மாதிரி அந்த டைமில் மிக பிரம்மாண்டமான கப்பல்கள்லாம் வந்து இருந்துச்சு. அதை வந்து நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரே ஒரு கம்பெனி வந்து ஸ்டார் ஒயிட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருந்திருக்காங்க. ஸோ இந்த குரூப்பில் அவங்களுக்கு ஒரு ஜாப் வந்து கப்பலில் கிடைக்கிது. அந்த கப்பலுடைய பேர் தான் ஆர்எம்எஸ் ஒலிம்பியா. ஸோ இந்த கப்பல் மிக பிரம்மாண்டமான ஒரு கப்பலாக வந்து அந்த காலகட்டங்களில் இருந்துச்சு. ஸோ இந்த கப்பலில் வந்து அவங்க வந்து பணிப்பெண்ணாக வந்து போய் ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள்லேயே இந்த கப்பல் டைரக்டாக ஹெச்எம்எஸ் ஹாக்கி அப்படின்ற இன்னும் ஒரு கப்பல், அதாவது ஒரு போர் கப்பலோட ஐல் ஆஃப் ஒயிட்ன்ற ஒரு இடத்துல வந்து மோதிருச்சு. இப்படி மோதின இந்த ஆர்எம்எஸ் ஒலிம்பியா பலத்த சேதம் அடையுது. பலத்த சேதம் அடைஞ்சாலும் மூழ்காமல் எப்படியோ கஷ்டப்பட்டு திரும்ப வந்து கரையை நோக்கி பயணம் செலுத்திடுது. ஆனால் உள்ளுக்குள்ளே, இந்த கப்பலுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து பயங்கரமான ஒரு உயிர் பயம் வருது. ஆனால் இந்த பொண்ணு, அதாவது வயலட் வந்து ரொம்ப தைரியமாக எல்லாருக்கும் வந்து எல்லாரையும் வந்து அமைதிப்படுத்தி எல்லாரையும் வந்து ஒருங்கிணைச்சு அவங்கள வந்து சாந்தமாக வந்து கரைக்கு கொண்டு வந்ததில் அவங்களுக்கு ஒரு முக்கிய பங்கு இருந்தது.
இதை பார்த்த அந்த ஸ்டார் ஒயிட் லைன்ஸ் வந்து மறுபடியும் இதே பொண்ணுக்கு இன்னும் ஒரு ஆஃபரும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த விபத்து நடந்து 1 வருஷம் இன்னும் முடியறதுக்கு முன்னாடியே அந்த காலகட்டங்களில் மூழ்கடிக்கவே முடியாது அப்படின்னு சொன்ன ஒரு முக்கியமான கப்பல், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப பிரபலமான கப்பல் டைட்டானிக். இந்த கப்பலில் அவங்களுக்கு பணிப்பெண் வேலை கிடைக்குது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த கப்பல் ஒரு பனிப்பாறையில் மோதி அதுவும் மூழ்கடிக்கப்படுகிறது. இப்போ மூழ்கடிக்கப்படுகிறது அப்படின்னா அது ஸ்லோவாக தான் வந்து அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் மறுபடியும் இந்த வயலட் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய தைரியம், மன தைரியம் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, நம்மனால எத்தனை பேரை காப்பாற்ற முடியும் அத்தனை பேரை வந்து நம்ம காப்பாற்றுவோம்னு சொல்லி தன்னுடைய உயிரை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்க வந்து எல்லாத்தையும் வந்து எப்படியாவது இந்த லைஃப் போட்டில் வந்து ஏற்றணும்னு சொல்லி அப்படி இருக்கிறப்போ வலுக்கட்டாயமாக லைஃப் போட்டு 16ல் வந்து இவங்க வந்து அதை கட்டாயப்படுத்தி உள்ளே தூக்கி உட்கார வச்சிடுறாங்க. உட்கார வச்சா இவங்க திரும்ப வெளியே வந்துடுவாங்கன்றது தெரிஞ்சு ஒரு கையில் ஒரு குழந்தைய தூக்கி கொடுத்துட்றாங்க. ஒரு பச்சிளம் குழந்தைய வந்து கையில் கொடுத்துறாங்க. தாயிட்ட போய் எப்படியாவது சேர்த்துரு அப்படின்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்துட்றாங்க. அப்போ இந்த குழந்தைய கையில் வச்சிருக்கிறதுனால இவங்கனால வெளியே வர முடியாது. அப்படி ஒரு சுச்சுவேஷன் ஆனோடனே இவங்க எப்படியோ வந்து திரும்ப வந்து காப்பாற்றப்பட்டாங்க. குழந்தையோடைய தாயிட்ட வந்து ஒப்படைச்சிடுறாங்க. ஸோ ஸ்டோரி எண்ட்ஸ் வெல். ஸோ எஸ்கேப் நம்பர் 2வும் சக்ஸஸ்ஃபுல். ஆனால் எஸ்கேப் நம்பர் 3க்கு வந்து அந்த ஸ்டோரி திரும்பவும் போயிடுது. இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா, இதே மாதிரி 1 இயர் நடந்துருது. 1 இயர் முடிஞ்சிருது. முடிஞ்ச உடனே இவங்களுக்கு மறுபடியும் இந்த ஸ்டார் ஒயிட் லைன்ஸில் அடுத்த வேலை வந்து கிடைக்கிது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா போக வேண்டிய கப்பல் வந்து HMS பிரிட்டானிக்கா. பட் என்ன காமெடி ஆகுது அப்படின்னா, அந்த டைமில் வேர்ல்டு வார் 1 வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. வேர்ல்டு வார் 1 ஸ்டார்ட் ஆனோடனே இந்த பிரிட்டானிக்காவை இவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் ஷிப்பாக வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் ஷிப் வந்து இவங்களுடைய ஆக்சுவல் ஒர்க் என்னன்றது நமக்கு தெரியும். பீப்புளை வந்து ரெஸ்கியூ பண்ணுறது, சேவ் பண்ணுறது எல்லாமே வந்து இவங்க பண்ண வேண்டியது. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு சின்ன இன்சிடெண்ட் ஆயிடுது. ஒரு பாம் பிளாஸ்ட் வந்து ஷிப்பில் நடக்குது. ஆக்சுவலாக இவங்களுக்கு என்ன நினைக்கிறதுன்னு தெரியல. அந்த சுச்சுவேஷனில் தெரிய முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஆனால் யூகம் என்ன அப்படின்னா, இது ஒரு ஜெர்மன் கன்னி வெடியாக இருந்திருக்கலாம். அதாவது தண்ணியில் வந்து வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கன்னி வெடினால இது பாதிக்கப்பட்டிருக்கலாம். என்ன நிகழ்வுனா, டைட்டானிக் வந்து மூழ்கச்சு இல்லையா, அதை காட்டிலையும் இது அதிவேகமாக மூழ்க ஆரம்பிக்குது. டைட்டானிக்கில் 1500 பேர் உயிரிழந்தாங்க. இதில் கணக்கு எத்தனை பேருன்றதே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து இறந்தவர்கள் இருக்காங்க. ஆனால் இந்த வயலட் கப்பல்லேருந்து வேகமாக வந்து குதிக்கிறாங்க. குதித்தவங்களுக்கு பலத்த தலையில் வந்து காயம் அடைகிறாங்க. ஆனாலும் மறுபடியும் காப்பாற்றப்பட்டு அவங்க திரும்ப வந்து வெளியே வர்றாங்க. 1950 வந்து அவங்களுடைய லைஃப் வந்து திரும்ப வந்து அப்படி கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது. திரும்ப வந்து இதே மாதிரி ரிகவர் ஆகிறாங்க. ரிகவர் ஆகிட்டு இவங்க வந்து இந்த ஷிப்பிங் லைனில் தான், ஏன்னா இவங்களுக்கு வேறு வாழ்க்கையே தெரியாது. இவங்க வெளியே வந்தாங்க இல்லையா, வெளியே வந்தோடனே இவங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த டைட்டில் தான் மிஸ் அன்சிங்கபிள். அதாவது மூழ்கி அடிக்கவே முடியாத ஒரு பெண்மணின்ற ஒரு பட்டத்தை வந்து கொடுத்துருக்காங்க. வந்தாங்க, வெளியே வந்து அவங்களுடைய இயல்பான வாழ்க்கையை திரும்ப வந்து இந்த ஷிப் லைன்லேயே கண்டினியூ பண்ணி 71ல் ரிட்டையர் ஆகிறாங்க. 83 வயசில் வந்து அவங்க வந்து இறந்துடுறாங்க. ஆனால் இந்த ஸ்டோரி டிட்டர்மினேஷனை வந்து குறிக்குது. அதாவது இப்போ நம்ம ஒரு இடத்துல வந்து தோல்வி அடைஞ்சிட்டோன்னு வைங்க, ஒரு நிகழ்வு நடக்குது, ஒரு சோகமான நிகழ்வு நடக்குதுன்னா எத்தனை பேர் திரும்பவும் வந்து நீங்கள் அதே வேலைக்கு போவீங்க? வேலை தான் தப்பா, நடந்த நிகழ்வு தான் தப்பா, இல்லை இதுக்கு வேற ஏதாவது காரணம் தான் தப்பா அப்படின்னு நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ஆனால் நமக்கு சைக்கலாஜிக்கலாக ஐயோ இந்த லைனே நமக்கு வேணாம், நம்ம வேற லைனை பார்ப்போம் அப்படின்னு நினச்சி போகிறவங்களுக்கான ஒரு மாரல் பூஸ்டர் ஸ்டோரியாக நினச்சிக்கோங்க. எதையும் நம்ம வந்து பார்த்து பயந்தோடவே கூடாது. ஏன்னா ஒவ்வொரு நல்லதுலேயும் ஒரு கெட்டது இருக்குது, ஒவ்வொரு கெட்டதுலேயும் ஒரு நல்லது இருக்குது.
நம்ம எப்படி போகிறோன்றது நம்ம கையில் தான் இருக்குது. இந்த ஸ்டோரி உங்கள் கையில் இருக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.